வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஆ ஒரு கேள்வி பிரதர். ஜாதகம் நமக்கு என்ன சீக்கு வரும்னு பிரெடிக்ட் பண்ண முடியுமா? லைக் கேன்சர். கேன் ஐ எக்ஸ்பிளைன்? ஓகே. ஆ இயல்பா ஜோதிடத்துல நெறைய விஷயம் இருக்கு. ஆக்சுவலி உங்களுடைய 6ஆம் பாவகமும், 8ஆம் பாவகமும் உங்களுக்கு வரக்கூடிய நோய்களையும், பிரச்சனைகளையும், கடன்களையும், விபத்துகளையும், 8ஆம் பாவகம் மரணத்தையும், மரணத்துக்கு நிகரான கண்டங்களையும், மேலேருந்து கீழ விழுகிறதையும், கால உடைச்சுக்கிறதுலயும், நகர முடியாம இருக்கிறீங்களா? பெட் ரெஸ்ட்ல இருக்கீங்களா? அப்படின்ற மாரியான உங்களுக்கான பிரச்சனைகளை கொடுக்கிற பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 6, 8ஆம் பாவகம். எப்பொழுதுமே உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா, நல்லா பார்த்தீங்கன்னா 6, 8ஆம் பாவகத்துல இருந்து தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அல்லது 6, 8ஆம் அதிபதிகள் வழியில உங்களுக்கு வரும். இந்த அமைப்புகள்ல உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது, இந்த பிரச்சனைய முதல்ல ஓகே நீங்க கேட்ட கேள்வி புரியுது. ஆனாலும் இந்த பிரச்சனைய எப்படி அந்த ஜாதகர் தாங்குறாரு? ஒரு காய்ச்சல் வந்தோனே ஒருத்தர் இறந்து போயிடுறாரா? இல்ல பெரிய அளவுக்கு ஒரு மெகா என்ன சொல்றது? ஒரு பெரிய சர்ஜரி மாதிரி போய் அவர் அப்படியே இயல்பா வந்துடுறாரா? அதனை டிசைட் பண்றது லக்னம் பிரதர். லக்னம்ன்றது உங்களுடைய தலை. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி, உங்ககிட்ட அ நீங்க 5 வயசு குழந்தையா இருக்கிறீங்களா? 3 மாச குழந்தையா இருக்கிறீங்களா? 10 வயசு பையனா இருக்கிறீங்களா? 25 வயசு பையனா இருக்கிறீங்களா? 25 வயசு ஜிம்முக்கு போற பையனா இருக்கீங்களா? இல்ல 80, 85 வயசு தாத்தாவா இருக்கீங்களா? உங்களுடைய கையில நான் 20 கிலோ தங்கத்த கொண்டுட்டு வந்து குடுக்குறேன். 3 வயசு குழந்தை என்ன பண்ணும்? 10 வயசு குழந்தை 5 வயசு குழந்தை என்ன பண்ணும்? 10 வயசு பையன் என்ன பண்ணுவான்? 25 வயசு பையன் என்ன பண்ணுவான்? 80 வயசு, 85 வயசு தாத்தா என்ன பண்ணுவாரு? இந்த கான்செப்ட்ல நீங்க ஜாதகத்த புரிஞ்சுக்கங்க. லக்னம் பலமா இருக்கு. லக்னாதிபதி பலமா இருக்குன்னும் பொழுது, நீங்க வாழ்நாள் முழுக்க 25 வயது ஜிம்முக்கு போயிட்டு வர்ற ஒரு ஆம்பள. அந்த ஆம்பளைக்கு எதையும் எந்த அளவுக்கும் உடல் வலிமையால பண்ண முடியும். இது நான் எக்ஸாம்பிள்க்காக குடுக்குறேன். அப்ப லக்னம் லக்னாதிபதி வளர்த்துட்டா, நான் உடல் வலிமையோட இருப்பேனான்னு கேட்காதீங்க. நான் குடுக்குற அந்த 10 கிலோ தங்கத்த 10 கிலோ, 20 கிலோ தங்கத்த தூக்கி எடுத்து வச்சுக்கிட்டு, அத வச்சு சர்வைவ் பண்ணக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய நாலேட்ஜ் 5 வயசு பையனுக்கு இருக்குமா? 3 வயசு குழந்தைக்கு இருக்குமா? 85, 90 வயசு தாத்தாக்கு இருக்குமா? 25 வயசு பையனுக்கு தானே இருக்கும். அந்த அமைப்புகள்ல லக்னம் லக்னாதிபதி பலமா இருக்கிறாருன்ற பட்சத்துல உங்களுக்கு நோய் உங்களோட கட்டுக்குள்ள இருக்கும். 6, 8ஆம் அதிபதி பலமா இருக்கிறாங்க லக்னாதிபதியேன்ற பட்சத்துல, லக்னாதிபதி நோய்க்கு உட்பட்டு இருப்பாரு. ஓகேங்களா? இந்த வார்த்தைலாம் எவ்வளவு நிதானமா பேசுறேன். இந்த மலேசியால ஒருத்தர் பேச மாட்டாரு இந்த மாரி விஷயம்லாம். நல்லா நீங்க எத்தன வீடியோ வேணா யாரோட வேணாலும் பாருங்க. இந்த அமைப்புகள்ல 6ஆம், 8ஆம் அதிபதிகள் இதனால தான். லக்னாதிபதியை விட 6ஆம், 8ஆம் அதிபதிகள் பலமா இருக்கக்கூடாது. லக்னாதிபதியை விட 6, 8ஆம் அதிபதிகள் ஆட்சியாகவோ, உச்சமாகவோ ஆகக்கூடாது. ஏன்னா, உச்சமான கிரகம் தன்னுடைய வலிமை என்னவோ, தன்னுடைய அந்த காரகம் என்னவோ, ஆதிபத்தியம் என்னவோ அத தான் குடுக்கும் உங்களுக்கு தன்னுடைய தசையில. இதெல்லாம் தசையில தான் நடக்கும். இல்லங்க 6ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறாரு. அவரோட தசையே வரல. பெருசா கவலைப்பட வேணாம். புத்தியில மட்டும் அப்பப்ப வெளியில வெளியில எட்டி பார்த்துட்டு போவாரு. இந்த அமைப்புகள்ல தீர்க்க முடியிற நோய் இப்பதான் நீங்க கேட்கிற கேள்விக்கே வரேன். தீர்க்க முடிஞ்ச நோய், தீர்க்க முடியாத நோய்ன்ற 2 கேட்டகரி பிரச்சனை இருக்குது பிரதர். இதுல தீர்க்கக்கூடிய நோய், மருத்துவத்தால அதுக்கு ஒரு தீர்வு காண முடியும். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபட முடியும் அப்படின்றது. இது நோயா இருக்கலாம், வழக்கா இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒண்ணா இருக்கலாம். அதுலருந்து உங்களால வெளியில வர முடியுமா? 8ஆம் பாவகம் பிரதர். 8ஆம் பாவகம் உங்களை பிரச்சனையை குடுத்து அதிலிருந்து விடுவிக்கும். எப்படி வேணாலும் விடுவிக்கும். மரணத்தை கொடுத்து கூட விடுவிக்கும். எவ்ளோ அழுத்தி என்னங்க இப்படிலாம் பேசுறீங்கன்னு கேட்காதீங்க. ஜோதிடத்தினுடைய உண்மை தன்மை இதுதாங்க. சரிங்களா? 6ஆம் பாவகம் அப்படி இல்ல. உங்களை விடுவிக்காது. வாழ்நாள் முழுக்க தீராத நோய். வாழ்நாள் முழுக்க கிளியர் பண்ணவே முடியாது. அதுக்கான மருந்துகளை, அமைப்புகள நீங்க எடுத்துட்டு வரணும். இதெல்லாம் தாண்டி 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல, 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல, இது கடுமையான குரோனிக் டிசீஸ் மாதிரியான அமைப்புகள குடுத்துரும். சமீபத்துல ஒரு பையன் பேசுறாரு. அ ஃபோனு ஆன் பண்ணதுலேருந்தே அழுதுகிட்டே தான் பேசினாரு. "அண்ணே எனக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியலண்ணே. நான் எதுவுமே பண்ணலண்ணே. எதுவுமே பண்ணலண்ணேன்னு." 6ஆம் அதிபதி 8ல இருந்தாரு. ரிஷப லக்னமாகி. இந்த 6, 8 கனெக்ஷன் வந்தது அப்படின்னாலே அடிக்கடி சொல்றேன் பாருங்க. 6ம் 8ம் உங்களுக்கு கடுமையான கொடுமைகளை பண்ணக்கூடிய இடம். இதுல 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல, 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல. இந்த மாரி வந்துடுறாங்க அப்படின்னா, லக்னாதிபதி எப்படி இருக்காரு? இது ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி உச்சமாகவோ, ஆட்சியாகவோ, சுபத்தன்மையிலயோ வந்துடுறாருன்னா, இத சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு வந்துரும். இல்ல, இது இந்த மாரி லக்னாதிபதிய விட 6ஆம் அதிபதி உச்சமாயிடுறாரு. லக்னாதிபதி பிரச்சனைக்கு நோய்க்கு உட்பட்டிருப்பாரு. வாழ்நாள் முழுக்க கடுமைகளையும், கொடுமைகளையும் அந்த நோயினாலயோ, அந்த பிரச்சனையினாலயோ, அந்த வம்புனாலயோ, அந்த வழக்குனாலயோ அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. நான் வெறும் நோய பத்தி சொல்லல. இது எல்லாம் தீர்க்கக்கூடிய பிரச்சனை, தீர்க்கக்கூடிய நோய், தீர்க்கக்கூடிய எந்த விதமான அமைப்பாக இருந்தாலும் 8ஆம் இடம். மரணத்தை கொடுத்து கூட தீர்வு தீர்வு குடுக்கும். ஆனா 6ஆம் இடம் தீர்க்கவே முடியாது. தீர்க்க முடியாத பிரச்சனை, தீர்க்க முடியாத வம்பு, தீர்க்க முடியாத நோய், தீரவே தீராத பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல வரும். இதுல
உங்களுக்கு 6, 8 அமைப்புகள் தொடர்ந்தாப்படி தசை நடத்திக்கிட்டு வராரு. லக்னாதிபதி பலவீனமா இருக்கிறாரு. இந்த அமைப்புகள்ல இருக்கும்போது பாருங்க, உங்களுக்கு தீர்க்க முடியாத நோய் அப்படின்ற மாரி சில அமைப்பு வரும். அது 6, 8ஆம் பாவகத்திலருந்து தான் வரும். வந்து உங்களோட ஜாதகத்த எடுத்து செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? நல்ல கேள்வி கேட்டீங்க பிரதர். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.